வணக்கம், நான் உங்கள் தினேஷ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பூம்பாறையிலேருந்து கொடைக்கானல் போய்க்கிருக்கோம். ஸோ பூம்பாறையில் வந்து மெயினாக அந்த நவபாசன சிலையை வந்து பார்த்துட்டு அப்புறம் நான் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோதுக்கு மெய் சிலுத்து போய் தான் நான் வந்து வெளியே வந்துக்கிருக்கேன். ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, கடவுளே நேரில் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்தேன். அந்த அளவு கொடுத்து என்னை அனுப்பி வைக்கிறாப்புல. ஸோ பூம்பாறை வில்லேஜ் எப்படி கேட்டிங்கன்னா அருமையாக இருக்குது. குணங்களும் சரி சொல்லவே வேண்டாம். ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன், பூம்பாறையோட உள்ள வில்லேஜோட மக்களோட குணம் ரொம்ப அற்புதமாக இருக்குது, யதார்த்தமாக இருக்குன்ற மாதிரி சொல்லலாம். அவ்வளவுக்கு அவங்களோட பாசமும் அவங்க சொல்கிற விதமும், ஏன்னா நான் வரும்போது செக் பண்ணுவேன், ஏன்னா பலி கேட்கும்போது அவங்க சொல்கிற விதம் அப்படியே நம்ம ஊருக்கார மாதிரியே இது ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ விட்டுட்டு போகிறோன்னு நினைக்கும் போது தான் பிரிஞ்சு போகிற மாதிரி ஒரு இது. ஸோ கண்டிப்பாக அந்த பூம்பாறை இந்த மாதிரி வில்லேஜில் வந்து அடிக்கடி வந்து வரணும் போல் தோணுதுங்க. கண்டிப்பாக ஓகே, கண்டிப்பாக பூம்பாறை வில்லேஜை வந்தவங்க கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எவ்வளோ பேர் வந்திருக்கேன்றதை பார்ப்போம். ஸோ சைடெலாம் பார்க்கும்போது புகை மூட்டமாக ஒன்றும் இல்லைங்க, ஃபுல்லாக காட்டுத்தீயில் இன்னமும் எரிஞ்சிக்கிருக்கு. 1 மாதமாக எரிஞ்சிக்கிருக்கான். அது எப்போதான்ப்பா அனுப்பியா அப்படின்னு கேட்டாலும் அதுக்கும் பதில் இல்லை. அது வாட்டை எரியும் சார், அது வாட்டை அமர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விட்டாங்க. சரி ஓகே, நம்ம வாட்டை வந்த நம்ம போக்கு என்ன, சித்தன் போக்கு சிவன் போக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். ஸோ இது இருந்தாலும் நம்ம வீடியோவில் சொல்லுவோம். இதனால் யாருக்காவது ஒரு தெரிஞ்சு அதுலேருந்து ஒரு மாற்றம் வந்தால் நல்லதான். ஸோ பயங்கரமான பள்ளத்தாக்கில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். இந்த சைடு அந்த பார்த்தாலே தெரியும் ஒரு ஸ்மோக்கிங் அப்படியே பயங்கரமாக பரவுது இல்லையா. ஸோ நைட்டு பார்க்கும்போது பயங்கரம் தீ எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. நான் மேலே ஹோட்டலில் தான் தங்கியிருந்தேன். அப்போ பார்க்கும்போது பயங்கரமான தீயாக இருந்துச்சு. இங்கிட்டு பழனி வியூவு, பூம்பாறை வியூ நல்லா அழகாகவே தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு காலை பொழுதில் பார்க்கும்போது அந்த புகையை பார்க்கும்போது அட்ராக்டிவாக இருக்குது. ஆனால் எனக்கு வந்து மனசு வலிக்குது. எரிஞ்சிக்கிருக்கு, அதில் எத்தனை விலங்குகள் வாழுதோ, இல்லை அங்கே யாரும் குடிசை போட்டு மக்கள் வாழ்கிறாங்களோ. ஸோ அதனால் அந்த ஒரு தாட் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறது, ஸோ வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட்டோ அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. ஓகே, ஒரு ஆள் லிஃப்ட் கேட்காப்புல. ஆமாம் ப்ரோ, எங்கேருந்து? மதுரை டு கொடைக்கானல். வீலாக் ஏதோ பண்ணுறீங்களா? யா, மோட்டோ விலாக்னு, தினேஷ் மோட்டோ விலாக்னு. பெங்களூர்லேருந்தா? சூப்பர். நிறைய பேர் பெங்களூர்லேருந்து பார்த்தேன். ஆமாம். அங்கே எப்படி இருக்குது வெயிலெலாம்? வெயில் எரியாது, ஆனால் வெயில் இருக்குது. எங்கள் மதுரையில் வந்து எரிஞ்சிடும். இதான் பாருங்க, காட்டுக்கு எவ்வளவு நடந்துருக்கு பார்த்தீங்களா. சென்னையெல்லாம் அவ்வளோதான், ஈரம் வேணும். சென்னை சொல்ல வேண்டாம், ஈரோடு உச்சத்தில் இருக்காங்க. நான் வந்து நேற்று வந்து அப்படியே நைட்டு 8 மணிக்கு எனக்கு ட்ரெயின் இருக்குது. ஓகே ஓகே, கொடை ரோட்லேருந்து. ஓகே ஓகே, அது டேரெக்டாக பெங்களூர் போயிடும். நீங்கள் அப்படியே கொடைக்கானல் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கீழே முருகன் கோயில் இருக்குது. அவன் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன். நல்லபடியா நல்லா. கொடைக்கானல் இன்னும் எக்ஸ்ப்ளோரே பண்ணல. சரி சரி. நீங்கள் எங்கேயா போகிறீங்களா கொடைக்கானல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு? ஆல்ரெடி ஒரு இடம் பார்த்துட்டு வந்தாச்சு, டால்ஃபின் ஹவுஸ். டால்ஃபின் ஹவுஸ் தான் நான் போகணும்னு நினச்ச காலங்கத்தால். அங்கெல்லாம் பயங்கரமாக போயிடும். இல்லைன்னா வெளிச்சம் வந்துடும். வெளிச்சம் வந்து இன்னுமே போனால் வேஸ்ட்டு. இந்த டைமில் போகிறது வேஸ்ட்டு, வெயில் வேஸ்ட்டு. அதான் ஈவினிங் போகணும், இல்லைன்னா காலங்காத்தால் போகணும். அப்போ தான் அந்த மிஸ்ட் இருக்கும், அது சூப்பராக இருக்கும். இப்போ போகிறதுனால யூஸே இல்லை. இப்போ நம்ம போகிறதுக்கு கொடைக்கானல் போகிறதுக்கு இப்போ ஒரு 1/2 hour ஆகிடும். அப்போ நீங்கள் என்னென்ன லொக்கேஷன் கவர் பண்ண போகிறீங்க? எல்லா லொக்கேஷனும் கவர் பண்ணிட்டு நீங்கள் இப்போ என்னென்ன இடத்த பார்க்கல கொடைக்கானல்? எனக்கு வந்து இந்த பார்க்கெல்லாம் போகிறதா. ஓகே, அது எங்கேயும் போகல. எனக்கு வந்து ஒரு 3-4 hours இருக்குது. நம்ம ஒரு 12 o'clock ரீச் ஆகிறோம்னு வச்சுக்கோங்க. அங்கே இது ட்ரெயின் எத்தனை மணிக்கு? ட்ரெயின் எனக்கு வந்து நைட்டு 8 மணிக்கு. அது வரைக்கும் இங்கே தான் சுற்றணும். நான் ஒரு 4 o'clockலேருந்து அட்லீஸ்ட் கிளம்பிட்டேன். இங்கேருந்து கரெக்டாக இருக்கும். ஒரு 4 hours இருக்குது. 4 வரைக்குமே எனக்கு ஒரு 5 hours இருக்குது. ஓகே, 5 hours ஏதாவது கொடைக்கானல். ஏன்னா இப்போயும் நான் போனாலும் கொடைக்கானல் தான் போகணும். காலையில் கொடைக்கானல் வரல, ஆனால் எதுவுமே சுற்றி பார்க்கல. நீங்கள் ஏதாவது லொக்கேஷன் கவர் பண்ணுறதா இருந்தால் நானும் வந்துடுறேன். வாங்க வாங்க, ஏதாவது லொக்கேஷன் புதுசாக ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் போகலாம்.
வாங்க அட்வென்ச்சராக போவோமே. எவ்வளோ நாளைக்கு தான் ட்ரெக்கிங் மாதிரி தான் இதுவும் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். சும்மா மெதுவாக வாங்க வாங்க வாங்க. இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி போகிறது தான் பிடிக்கும். வாங்க பார்த்தோம் கிளாஸ்லாம் கிடக்கு பார்ப்போம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா திடீர்னு என்னையே அறியாமலே ஒரு லிஃப்ட் கேட்டவர் வந்து நல்லாவே க்ளோஸ் ஆகிட்டார். ஸோ பெங்களூர்கார் தான், பெங்களூரில் வேலை பார்க்குறவர். ஸோ நம்ம தமிழ்நாடு தான். நல்லாவே ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டோம். கொன்னா செட் ஆகிற கேரக்டர் சொல்ல போனால் அவரும் ட்ராவலர், நானும் ஒரு ட்ராவலரு. ஸோ 2 பேரும் சேரும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, அப்படி பேசிகிட்டே வரும்போது அவரோட இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணார், நானும் என்னோடய மோட்டோவிலாகையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அட்வென்ச்சராக போகணுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு இங்கிட்டு போகிற பாதைக்கு பதிலாக நாங்கள் நல்லா பூந்து அப்படி போய் நாங்கள் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். மிச்சவங்களாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, என்னன்னா நம்ம மட்டும் வலை போட்டு பின்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கிறோம், இவங்க மட்டும் அதுக்குள்ளே இறங்கி எடுக்கிறாங்களே அப்படி பொறாமையோடு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் நாங்கள் செம்மையாக ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு நான் வாட்ட வந்துகிட்டே இருந்தோங்க. இது பார்த்திங்கன்னா பூம்பாறையோட வில்லேஜோட ரோடு தாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனால் நைட்டு வந்தேன், என்னால் இந்த இயற்கையை ரசிக்க முடியல, ஆனால் அந்த அட்வென்ச்சரை ரசிக்க முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ பகலில் போகும்போது என்னடா இந்த ரோட்டில் தான் நைட்டில் வந்தோமா, ஒரு சேஃபே இல்லாத ஒரு ரோடாக இருக்குது, எந்த நேரத்தில் வேணால் அனிமல் வரலாம். ஆனால் அந்த ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் என் முன்னாடி உள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், நைட் ரைடும் போட்டிருப்பேன். இன்னும் சரியான ஒரு அட்வென்ச்சரான ஒரு அட்வென்ச்சராக இருக்கணும், அதை வந்து நான் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்க, இல்லைன்னா வேணாம். எவ்வளோ ஒரு இதாக இருக்குன்னு பார்த்துக்குங்க நீங்களே. ஓகே, காலையிலனா எல்லோரும் மனிதர்கள்லாம் இருக்கிறனால நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஒரு பஞ்சர் ஆனாவோ இல்லை வேறு எதுவும் பிரச்சனைனாலும் உடனே சப்போர்ட் கிடைக்கும். நைட் எதுவும் கிடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவு நைட் ட்ரைவ் வந்து ஸ்டாப் பண்ணுறது எவ்வளோ பெஸ்ட்டு. ஓகேங்க. ஸோ இந்த கார் நமக்கு வழி விடமாட்டாதான் நினைக்கிறேன். ஏன்னா இவரே பெருசாக இருக்கும்போது ஒரு ரோட்டே முழுசாக அடிச்சிட்டாப்புல. இங்கிட்ட நமக்கு அவர் வழி விட்டாத்தான் போகிற மாதிரி இருக்கும். பார்ப்போம், போவோம். இதில் கவனிச்சிங்கன்னா தெரியும், சைடில் ஒருத்தவங்க ரொம்ப ஒரு டிப்ரெஷனாக இருந்துப்பாங்க போல். அவங்க மாட்ட ஹாப்பியாக இந்த இடத்துல வந்து தனிமையாக உட்காந்து அந்த டிப்ரெஷனை போக்கிட்டு அப்படியே போவாங்க பார்த்தீங்களா. அதை நாங்கள் இது பண்ணுறோம். அவங்க உட்காந்துருக்க விதத்தை பார்க்கும்போது பாருங்களேன், அந்த ஃபீலிங்கெல்லாம் வெளிப்படுத்துகிற மாதிரி உட்காந்து அவங்க இயற்கையை ரசிச்சுக்கு இருக்காங்கன்னு. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், அதை நம்ம 4 செவத்தில் இருக்கிறத விட இந்த மாதிரி ஒரு இயற்கைக்குள்ளே வந்துட்டு நம்ம ஒரு தனிமையாக உட்காந்து நம்ம யார், நம்ம என்ன பண்ணிக்கிருக்கோம், எதுக்காண்டி இந்த பூமிக்கு வந்தோம், என்ன பண்ணிக்கிருக்கோன்றதை அப்போ தான் யோசிக்கவே தோணும். சும்மா அந்த கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே வாழ்ந்தா என்ன ஆகும்னா, வீட்டை விட்டால் வேலை, வேலை விட்டால் வீடு, இப்படியே தான் அந்த ரொட்டேஷனில் இருக்கிறனால நமக்கு பிடிக்காமே போயிடும் ஒரு கட்டத்தில். அதனால தான் சொல்கிறேன், ட்ராவல் பண்ணுங்கள், ரொம்ப நல்லதுங்க. அதில் தான் உங்களுக்கு நிறைய ஒரு மெமரிஸ் கொடுக்கும். இந்த இப்போ நான் பாருங்கள், யதார்த்தமாக வந்தேன், என் கூட பின்னாடி உட்காந்தா வராப்பில். நான் சோலோ வரேன்னு ஒரு சின்ன தயக்கம் தான் இருந்துச்சு. லாஸ்ட் வரைக்கும் நான் சோலோ இல்லை, உன் கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெங்களூர் ஃப்ரெண்டு, அவ்வளோ ஒரு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக இருந்தாலும் சரி, அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி என்கிட்ட சொல்கிறதா இருந்தாலும் சரி, செம்மையாக இருந்துச்சுங்க ரைடு. எனக்கு இந்த ரைடு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. காரணம் பின்னாடி உட்காந்துருக்க அந்த பிரதர்னால தான், என்னோட மூத்தவர் தான். ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாரு. இப்படிலாம் இருப்போம், இந்த இடத்துல நிறையா இடம் இருக்குது. ஸோ நாங்கள் லடாக் பிளான்லாம் நாங்கள் ட்ரைவிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே போட்டு கொடுப்போம், இந்த இடத்துக்குலாம் போகணும் அப்படின்னு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவரையும். ஸோ ஆனால் என்னோடய தமிழ்நாட்டில் கண்டிப்பாக அவரோட ஃபோட்டோ போட்டு நான் போடுவேன். ஸோ அவரையும் நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு லடாக் ரைட்டில் கண்டிப்பாக சந்திக்கிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ ரைடு எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரோடுக்கும் அதுக்கு ரைடுக்கும் பயங்கரமாக இருக்குது. நம்மளோட பைக்கை பற்றி நல்லா புகழ்ந்தாருங்க. எனக்கு உங்கள் பைக் நல்லா சடனி பிக்கப்பாக இருக்குது, மைலேஜ்லாம் கொடுக்குதான்னு கேட்டார். அதெல்லாம் குறையே இல்லைங்க, 50 வரைக்கும் தரும். ரொம்ப ஹைவேல வரட்டுனா மட்டும்தான் 45, மற்றபடி வண்டி குறை சொல்கிறதுக்கெலாம் இல்லை.
பரவாயில்லையே இவ்வளோ சடன் பிக்கப்பும் கொடுத்து உனக்கு இவ்வளோ ஒரு மைலேஜும் கொடுக்குறதுனா பெரிய விஷயம். அப்போ ஜப்பான்காரன் தான் நம்ம நன்றி சொல்லணும்னா அவனோட ப்ராடக்ட்டு. ஸோ அதனால் நல்ல வண்டியாக சூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னொரு ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம கிராமத்துலேயே எங்கேயோ போயிட்டு இதுக்கு ஃபேர் பார்ட்ஸோ இல்லை ரிப்பேர் பண்ணுங்கன்னா பார்க்க முடியாது. ஏன்னா ஃபுல்லாக சென்சாரு, அப்புறம் அந்த ஸ்பேர் பார்ட்ஸு கிடைக்காது. யமஹாவுக்கு தான் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால தான் யமஹா அதிகமாக வாங்குறாங்க. இந்த மாதிரி சுசுக்கியில் உள்ள ஜிக்ஸர்லாம் வந்து ரொம்ப வாங்குறது இல்லை. நான் அப்போ நோட்டீஸ் பண்ணேன். சரி இருந்தாலும் நான் மாதிரில தாங்க இருக்கேன், எனக்கு ஃபாரின் போகிற இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. அதனால் வந்து எனக்கு இது ஓகேவே செட் ஆகிடுச்சு. பைக்குமே எனக்கு உயிராகிடுச்சு ரொம்ப. ஏன்னா இதுக்கு ஒரு பேரை வச்சுட்டு பிளாக் பேந்தர். ஸோ கருஞ்சிருத்தை, கருஞ்சிருத்தல் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு கம்பீரமாக இருக்கும். அதனால் நான் இந்த வண்டியே போதுங்க தாராளம். இதுக்கு மேலே நான் வாங்க போகிறேன்னா நிஞ்சா 360 ரீசெண்டாக பார்த்தேன் நான் மதுரை ரோட்டில். ஸோ எப்படி இருக்குது அதோடய பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து நான் வந்து வச்சுப்பேன். இதுக்கப்புறம் நம்ம லடாக் முடித்ததுக்கப்புறம் ஒரு பைக் எடுக்கிற மாதிரி தான் பிளானு. ஸோ அது அப்போதைக்கு நம்ம வந்து ரிவ்யூ பண்ணலாம். ரோடு பாருங்க எப்படி இன்னமும் அழகாக தான் வந்துருக்கு. இன்னும் நான் வந்து கொடைக்கானல் ரீச் ஆகலை. பூம்பாறை டு அந்த கொடைக்கானலுக்கு அந்த நடுவில் தாங்க போய்க்கிருக்கேன். பயங்கரமான ரோடு வசதியும் அந்த இயற்கையும் அழிக்காமல் நமக்கு ஒரு ரோடு வசதியும் கொடுத்து இந்த 2024 நமக்கு அனுபவிக்கிறார் பற்றியா கடவுள். அதுவே போதுமானதுங்க. எனக்கு இன்னொரு ஆள் கிடைச்சதும் இந்த பெங்களூருக்கு இவரை பற்றி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். உண்மையாகவே எனக்கு விட்டுட்டு போகும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இதாகிட்டேன். எப்படி சொன்னால், இவர் வந்து கரெக்டாக கொடை ரோட்டில் இறங்குற வேண்டிய ஆள். அவருக்கு வந்து நான் பைக்கில் வந்ததில் கொடைக்கானல் இது வரைக்கும் கார்லேயும் பஸ்லேயும் மட்டும்தான் வந்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் பைக்கில் வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஓகே. ஆனால் நல்லா இருந்துச்சு. எனக்கு அவர் விட்டுட்டு போகும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ இந்த காலேஜ் டயத்தில் லாஸ்ட்டில் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் மீட் பண்ணிட்டு இனிமேல் கஷ்டம் தான்டா ஒவ்வொருத்தனும் ஒரு பக்கம் போகிற முடியா அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும் பார்த்தீங்களா. அந்த ஃபீலிங் இந்த ஒரு சின்ன ஒரு ட்ராவலில் கிடச்சிச்சிங்க. சொல்லப்போனால் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம், ரொம்பலாம் இல்லை. ஆனால் அந்த டயத்தில் எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அழுக தான் இல்லை, இருந்தாலும் அவர் கட்டி பிடிச்சிட்டு ஓகே ப்ரோ போயிட்டு வரேன். அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என்றைக்குமே வந்து ஒரு பொருள் வந்து கிடைக்கும், அதை அனுபவிச்சுக்கணும், ஆனால் தக்க வச்சுக்கணும் நினைக்கக்கூடாது ப்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு வாசகம் சொன்னார். அது கரெக்டாக சொல்ல தரல. ஆனால் எனக்கு ரொம்ப அவர் மிஸ் பண்ணுறது ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. ஸோ அவருக்காண்டியே இந்த வீடியோ. ஸோ அவர் பார்க்கட்டும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கட்டும். ஸோ அவரோட கேரக்டர் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அவருக்கும் ஷேர் பண்ணுறேன், அவரும் பார்க்கட்டுங்க. ஓகே, இப்போ ஓரளவுக்கு கொடைக்கானலுக்கு பக்கத்தில் வர போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஸோ பக்கத்தில் வந்துட்டோம்னா அங்கிட்டு ஸ்டாலின் வேறு வந்துருக்காப்புல. ஸ்டாலின் வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு. இதுதான் லாஸ்ட் வீடியோ. கொடைக்கானல் போயிட்டு இதான் எனக்கு லாஸ்ட் வீடியோ. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸ்டாலின் வந்து வீடியோ பார்க்கலாம். அப்புறம் முருகன் கோயிலுக்கு பூம்பாறை உள்ள நவபாசனம் ஒரிஜினல் சிலை மென்சல் அதெல்லாம் வந்து பார்க்கணும், இதை பார்க்கலாம். ஸோ என்னோடய ஃபாலோ பண்ணுறவங்களாம் பார்த்துட்டே வாங்க. இன்னும் இன்ஃபர்மேட்டிவானது நிறையா கொடுத்துட்டே வர்றேன். சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ரைடுக்கு பார்க்கலாம். ஸோ இதோட கொடைக்கானல் ரைடு க்ளோஸ்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பெஸ்ட்டாக பார்க்கலாம். ஓகே, போயிட்டு வரேன். பாய்.